தான் போய் வாங்கிட்டு வரணும், இதுக்கான ஃபார்ம்ஸ்ல தான் போய் வாங்கணுமே தவிர சந்தைகளுக்கு கொண்டு வர மாடுகளை நீங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக இப்படி பண்றாங்க? ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரி, நீங்க எதுக்காக ட்ரேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னைக்குமே வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மாட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆன்டி மார்ட்டம், ப்ரீ மார்ட்டம் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப விவரங்கள் தெரியல எதை வச்சு போஸ்ட் பண்ண, ஏன்னா மாட்டை வெட்டினதுக்கு அப்புறம் எதை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க தெரியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகு அதற்கு ஏதாவது அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா இது எந்த ஃபார்ம்ல இருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு இதன் மூலமாக வேற மாடுகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் ஏதாவது இருக்கா இப்படின்ற கதையெல்லாம் சொல்லிருக்காங்க. இந்த கதைகள் நம்பக்கூடியதாக இல்லை. இந்த ட்ரேசபிலிட்டிக்காக நாங்க பண்றோம், மாடுகள் மேல எங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது, நாங்க மனிதர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இதெல்லாம் கதையாக. இது முழுக்க முழுக்க அவர் சொன்ன மாதிரி இது மாடுகள் மேல உள்ள அக்கறை. பிஜேபி அரசாங்கம் அவருடைய கொள்கை ரீதியாக, RSS ஓட சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு இது பிடிக்கவில்லை, அதனால நாங்க செய்யறோம் அப்படிங்கறத வெவ்வேறு விதமாக காமிச்சுதான் இருக்காங்களே தவிர இதுல நிச்சயமாக இதை மாட்டை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற அக்கறை எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு அடிப்படையான புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து ஒரு விவசாயி ஒரு மாடு வளர்க்குறவங்க ஏன் வந்து விற்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அது வந்து இது கறிக்கு தான் ஆகும், இது நாங்க வந்து பயன்பாடுக்கு இல்ல கறிக்கு தான் ஆகும், அந்த கறிக்கு விற்கிற வச்சு நாங்க ஒரு காசாதான் எங்களுக்கு ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக பெரும்பாலான மாடுகள் விற்கப்படுது. இவங்க சேர்க்கும் போதெல்லாம் இது வந்து பால் மாடுகளையும் சேர்த்து அறுத்துறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதற்கான மாடுகள் அறுக்கப்படும், அதுக்காக கொண்டு போறது கிடையாது. நிறைய நேரங்கள்ல இது வந்து எங்களுக்கு ஒரு வழி இல்ல, காளை மாடு கண்ணு போடும்போது காளை மாடாக இருக்கிறது, இது வேற எதுக்கும் பயன்படாது. இன்னைக்கு வந்து முறைகள் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாம் ஜெர்சி பசுக்கு ஊசி தான் போட வேண்டிய, வெட்டனரி டாக்டர் போறாங்க, ஒரு ஊசி போடுவார் அவரு. காளை மாடுக்கான தேவையோ அவசியமோ இல்லாத போது நீ காளை மாடு கொண்டு போய் போறாங்க. மாடுக்கு வயசாயிடுச்சு, மாடு வயசாயிருச்சுன்னா அதை வச்சு பாதுகாக்க முடியல எங்களால, அது என்ன பண்றதுங்கிற தெரியல. அதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், சில இடங்கள் செய்யறாங்க, அதுல சாணத்தை வச்சு மீதன் கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது ஒரு விஷயம். இதுக்கான வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு எல்லாருக்கும் இல்ல. அது வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னைக்கு செய்ய முடியல. அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாங்க போய் கறிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணு, இன்னைக்கு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப் வந்து இந்தியா. 20% நாட்டுல வந்து, அதாவது மொத்தமா இருக்க 100%ல 20% இந்தியா சப்ளை பண்ணுது, இன்னொரு 20% பிரேசில் சப்ளை பண்ணுது. நம்மளுடைய பஃபலோ மீட்டை கேரா பீஃப்னு சொல்லிட்டு யூஎஸ்ல அது பெரிய மார்க்கெட் சந்தையாக இருக்கிறது, தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து நாங்க தடை செய்வோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இது மத ரீதியான சம்பந்தமா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னொன்னு புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஹலால் பத்தி எல்லாம் பேசினாங்க. நான் இந்த கறிக்கடைக்கு போகும்போது, இந்த ஆட்டுக்கறி நான் சொல்றேன், ஆட்டுக்கறி போகும்போது அவங்க ஒரு சீல் குத்திருந்தாங்க. என்ன சீல் எல்லாம் குத்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கார்பரேஷன்ல இருக்கிறவங்க பாப்பாங்க, இன்னைக்குமே அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஹலால் முறை அப்படிங்கிறது, நீங்க ஹலால் முறை நிறைய நேரத்தில் அது ஒரு மத ரீதியான முறை நினைச்சிட்டு இருக்காங்க. வந்து அந்த மாடு வந்து அது இறக்கும் பொழுது அதுக்கு வலி ஏற்படக்கூடாது, அது ஒரே வெட்டுல வெட்டணும், அது வந்து அந்த ரத்தம் போறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அது மத ரீதியாக மட்டும் கிடையாது. உண்மையிலேயே அந்த மாடு வந்து ஒரு மாட்டை கொன்றாலும் அதற்கு வழி இல்லாமல் அது வந்து துடிக்காம இருக்கணும் அப்படிங்கிற முறை தான் ஹலால் முறை. அதான் படிச்சு பார்த்தனால சொல்றேன், முழுக்க ஒரு 10 பாயிண்ட் போட்டுறாங்க, படிச்சு பார்த்தனால சொல்றேன். நிறைய நேரங்கள்ல வந்து இது ஹலால்ங்கிறதே ஒரு மத ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடும். அதனால இது என்னன்னு கேட்டா முழுக்க இது இந்த மாட்டு இறைச்சிக்கு கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிளாங்கெட்டான பீஃப் பேன் கொண்டு வரதுக்கான ஒரு முதல் முயற்சியாக தான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வேணா பீஃப் வந்து அவ்வளவு ஒரு சாப்பிடாம இருக்கலாம். நிறைய கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்கன்னா, கேரளால ரொம்ப சாதாரணம். இப்ப நம்ம வந்து போய் ஒரு சிக்கன் சாப்பிடுற மாதிரி, ஒரு கடையில் சாப்பிடுற மாதிரி அவங்க வந்து பீஃப் நிறைய சாப்பிடுவாங்க. நீங்க பல திரைப்படங்களே நீங்க பார்த்திருக்கலாம். ஹீரோ பேசும்போது பீஃப் கறி கொண்டு வா, பீஃப் விண்டால கொண்டு வா அப்படிம்பாரு. பீஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க வந்து நிறைய குடிக்கவும் செய்யறாங்க. கேரளால குடிக்கிறவங்க அவங்களும் வந்து பீஃப் சாப்பிடுறாங்க. நிறைய பீஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பேன் கொண்டு வர்றது இது அவசியமா தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ரொம்ப ஈஸியா வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு இதுக்கான சரியான ஒரு காரணம் இந்த மார்க்கெட்ல வர்றதுனால, சரியான காரணம் இந்த காரணங்களால நாங்க பேன் பண்றோம் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு அந்த மாதிரியான காரணங்கள் இவங்க சொல்ற காரணம்லாம் ஒரு பொருந்தாத காரணங்களாக இருக்க நான் பார்க்கிறேன்.